மதுரை அவனியாபுரத்தில் நடைபெற்றிருக்கின்ற ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்ள உள்ள காளைகளுக்கான முன்பதிவு டோக்கன்கள் அவனியாபுரம் கால்நடை மருத்துவமனையில் வழங்கப்படுகின்றன. அதனை பெறுவதற்காக காளைகளின் உரிமையாளர்கள் காளைகளுக்கான தகுதி சான்றிதழுடன் அவனியாபுரத்தில் காலை முதல் குவிந்துள்ளனர். இது குறித்த விரிவான தகவல்களை பதிவு செய்ய அவனியாபுரத்தில் நம்முடைய செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் காத்திருக்கிறார். அவரை தொடர்பு கொள்வோம். கோபால், அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு ஏற்பாடுகள் பற்றி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. மோனிகா, உலக தமிழர்கள் அனைவர்களாலும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஜல்லிக்கட்டு போட்டி வருகிற பிப்ரவரி 5ஆம் தேதி அவனியாபுரத்தில் நடைபெற இருக்கிறது. இங்கு நடைபெற இருக்கிற ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் 2 நாட்களுக்கு முன்பாகவே தொடங்கப்பட்டு விட்டது. நீங்கள் வாடிவாசல் தயாரிப்பு பணிகளில் இருந்து அங்கு கேலரிகள் அமைக்கின்ற பணி வரைக்கும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுல இன்னொரு விஷயமாக நம்ம பார்க்க போகிறது, ஜல்லிக்கட்டு போட்டியில் அந்த களத்தில் இறங்கக்கூடிய அந்த வீரர்களும் காளைகளையும் தான். இங்கு காளைகளை அந்த களத்தில் இறக்குவதற்கு முன்பாக சரியான தகுதி சான்றிதழ் பெற்ற பிறகுதான் அந்த காளைகளை களத்தில் இறக்க வேண்டும் என்று அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சோ அதை தொடர்ந்து இங்கு இருக்கக்கூடிய காளைகளை அந்தந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் சரியான தகுதி சான்றிதழ்கள், மருத்துவ தகுதி சான்றிதழ்கள் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய உதவி மருத்துவர்களிடமிருந்து பெற்று இங்கே கொடுத்திருக்கிறார்கள். இந்த தகுதி சான்றை வைத்த பிறகுதான் இந்த தகுதி சான்றினுடைய மற்றும் சில புகைப்படங்களோடு தான் அவர்கள் இதை பண்ண வேண்டும். ஒவ்வொருத்தரும் இங்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் தங்களுடைய காளைகளோடு அந்த காளைகளை உரிமையாளர்களுடைய புகைப்படங்கள். அது மட்டுமில்லாமல் இந்த காளைகளை பார்த்தீர்கள் என்றால் இந்த காளைகள் எந்த இனத்தை சார்ந்தது, இது என்ன நிறத்தில் இருக்கிறது, அது மட்டுமில்லாமல் இதற்கு உடலில் ஏதேனும் உபாதைகள் இருக்கிறதா, உடல் நோய்கள் இருக்கிறதா, அதனுடைய ஹார்ட் பீட் என பல விஷயங்கள் அந்த சர்டிபிகேட்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த சர்டிபிகேட்ல வேற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அவங்க ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த காளையுடைய உரிமையாளர்கள் அதனுடைய அவருடைய ஆதார் எண், பேன் கார்டு மற்றும் ரேஷன் கார்டு போன்றவைகளை கூட இதெல்லாம் இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கார்டுகள் இந்த இவ்வளவு சர்டிபிகேட்டை வைத்த பிறகுதான் இவர்கள் இந்த அனுமதியை கொடுக்குறாங்க. சோ இந்த அனுமதியை யாரு கொடுக்குறாங்கன்னா, அவனியாபுரத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவமனையில கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவர்கள் சரியான மருத்துவ சான்றிதழ் இருக்கிறதா என்று பார்த்து அந்த மருத்துவ சான்றிதழோடு இவர்கள் குறிப்பிட்ட ஆவணங்கள், அதாவது புகைப்படம், ஆதார் அட்டை, அந்த நில உரிமையாளர் மற்றும் அந்த கால்நடை உரிமையாளர்களுடைய ரேஷன் கார்டு, இவர்கள் சரியான அந்த டோக்கன் கொடுக்கப்படுகிறது. காலையிலிருந்து கிட்டத்தட்ட 300க்கு டோக்கன்கள் கொடுக்கப்பட்டு விட்டது. இன்னும் 600க்கும் மேற்பட்ட டோக்கன்கள் கொடுக்க இருப்பதாக இங்கு இருக்கக்கூடிய மருத்துவ உதவி ஆய்வாளர்கள் குறிப்பிட்டாங்க. இப்ப இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற டோக்கன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த ஏற்கனவே நம்ம சொன்னபடியான அந்த புகைப்படங்கள் இருக்க வேண்டும். அந்த புகைப்படங்களோடு அந்த சர்டிபிகேட்ஸோட சேர்த்து இந்த மாதிரியான பச்சை நிறத்தில் ஒரு டோக்கன் கொடுக்குறாங்க. இந்த டோக்கன்ல வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜரியனுடைய கையெழுத்து இருக்க வேண்டும். இந்த கையெழுத்துடைய இந்த டோக்கனை கொண்டு போனால்தான் அவனியாபுரத்தில், அதாவது பிப்ரவரி 5ஆம் தேதி அவனியாபுரத்தில் இந்த டோக்கனோ இருக்கிறவங்களுடைய காளைகள் மட்டும்தான் அனுமதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் அவனியாபுரத்திற்கு சென்ற பிறகு அங்கு இன்னொரு விதமான பதிவு செய்யப்படுகிறது. அங்கும் ஆடுகளுக்கு இன்னொரு ஆராய்ச்சி செய்யப்படுகிறது. அதற்கு பிறகு கொடுக்கப்படுகிற அந்த தகுதி சான்றிதழ்களை வைத்து தான் இந்த காளைகள் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு களத்திற்குள் அனுமதிக்கப்படும். இது மட்டும் இல்லாம இதுக்கு பதிவு செய்வதற்காக இந்த காளைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100க்கு மேற்பட்ட இளைஞர்கள் காலையிலிருந்தே தொடர்ந்து இங்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த விதமான இடையூறுகளும் இருக்கக்கூடாது என்பதற்காக காவல்துறையினர் பாதுகாப்பும் அளித்துக் கொண்டிருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடியவங்கள்ட்ட நம்ம சிலர்கிட்ட கேட்கலாம். சார், நீங்க எத்தனை வருடமா உங்களுடைய காளை இந்த இதுக்கு பண்ணிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சீட்டு கொடுத்துதான், டோக்கன் கொடுத்துதான் உங்களுக்கு மாடை அனுப்பிச்சாங்க? இல்லைங்க, இதுக்கு முன்னால வந்து சும்மா நான் கழட்டி விட்டு போயிடுவோம். இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆண்டுகள் தான் இந்த மாதிரி லைன்ல நின்று மாடை அவுக்குறோம். நான் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல மாடு வச்சிருக்கேன். இது பாதுகாப்பா தான் இருக்குதா? இந்த மாதிரியான தகுதி சான்றிதழ் எல்லாம் கொடுக்கறது பாதுகாப்பா இருக்குதா? பாதுகாப்பா நல்லா இருக்குது, நல்லா பாதுகாப்பா இருக்கு, நல்லா சிறப்பாகவும் இருக்கு. ஆமா, தமிழ்நாடு அரசு, மத்திய அரசு செஞ்ச உதவியை மறக்க முடியாது. மாணவ மாணவிகளுக்கு மிக்க நன்றியை சொல்லணும். அவர்கள் தான் இந்த உசுரை உண்டாக்கி விட்டுருக்காங்க. ஆமா, தொடர்ந்து இங்க இருக்கிறவங்க இந்த மாதிரியான தகுதி சான்றிதழ்கள் எல்லாம் வைத்து முறையானபடி நடைபெறுவது இங்கு தங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதாகவும் பதிவு செய்யறாங்க. மோனிகா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கோபால்.